வணக்கம் சார். வணக்கம் மேடம். போன தடவை நீங்கள் இன்டர்வியூவில் பேசியிருந்ததை வச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்தது. அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் போன இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஸ்டாக்ஸை விட எம்எஃப் ப்ரிஃபர் பண்ணலாம், அதில் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கும்போது அதில் டிவிடெண்ட் இருக்குது, போனஸ் இருக்குது, இந்த மாதிரி பர்க்ஸ்லாம் இருக்குது, எம்எஃப்ல அது இல்லை, ஸோ நாங்கள் ஏன் ஸ்டாக் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இது வந்து டிபெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ரிஸ்க் அப்படைட். உங்களுக்கு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், எஃபர்ட் தெரியணும். ஓகே, நிறைய வியூ இருக்கணும் உங்களுக்கு ஸ்டாக்கை பற்றி. அடுத்த 5 years அந்த கம்பெனி என்ன பண்ணால் நிறைய லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்டாக். ப்ளஸ் கண்டினியூஸாக நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் எம்எஃப்ன்றது என்னன்னாக்கா, நீங்கள் அதை ட்ராக் பண்ண தேவையில்லை. யூ ஆர் கிவிங் டு ஃபண்ட் மேனேஜ் இஸ் கோயின் டு மேனேஜ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் ஸ்டாக்னா, நீங்கள் வாங்கின ஸ்டாக் வந்து 0 ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எம்எஃப் 0 ஆகாது. மேக்ஸிமம் இறங்கினாக்கா 25% இறங்கும். ஆனால் உங்கள் ஸ்டாக் நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது 0 ஆக வாய்ப்புகள் அதிகம், தப்பாக வாங்கிட்டீங்கன்னாக்கா. அதனால் அகைன் ஸ்டாக் நம்ம வாங்கும்போது என்ன பண்ணுவோம், எல்லாரும் வாங்குறதுல ஓடி வாங்குவோம். நம்ம ஓவர் பண்ண மாட்டோம். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதை பார்த்து வாங்கணும். பட் ஸ்டாக் நீங்கள் வந்து ஒரு புரிதலோடு வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் தான் பெரிய ஆள். பட் புரிதல் இல்லை, எனக்கு அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண டைம் இல்லைனாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட். இந்த ஸ்டாக்ஸில் வந்து பார்க்கும்போது டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கம்பெனிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சமீபத்தில் கூட விப்ரோ வந்து டிவிடெண்ட் கொடுக்குறோம், 1:1 கொடுக்குறோம்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எக்ஸாக்டாக எப்படி சார்? சார், டிவிடெண்ட் சர்ப்ளஸ் வந்து கொடுக்குறது அதுக்கு ஒரு கம்பெனி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு வளரக்கூடிய கம்பெனியில் நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனி வளரக்கூடிய கம்பெனியில் இப்போ வாங்கினீங்கனாக்கா, சப்போஸ் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்க, அந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆச்சுனாக்கா ஒரு 5 வருஷம் பொறுத்து உங்களுக்கு டிவிடெண்ட் 25,000 வர வாய்ப்பு இருக்குது. பட் வளர்ந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். உங்கள் டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்த்து 2-3% தான் இருக்கும். ஒரு சில பியூசியில் வந்து 7-8% டிவிடெண்ட் ஈல்டு இருக்கும். பட் பெரிய டிவிடெண்ட் ஈல்டு இருக்க கம்பெனியில் வந்து ஷேர் ப்ரைஸ் அவ்வளோ அக்யூமிலேட் ஆகும், அவ்வளோ மேலே போகாது, எதிர்பார்க்கலன்னு போகாது. பிகாஸ் ஷேர் வாங்குறவங்க ஃபாஸ்ட்டாக மேலே போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு இருக்க ஸ்டாக் எடுத்திங்கனாக்கா அதனுடைய க்ரோத் வந்து 70-80% கம்மியாக தான் இருக்கும். பட் டிவிடெண்ட் கிடச்சிட்டு இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் பெரிய வளரக்கூடிய கம்பெனி இன்றைக்கே ஸ்பாட் பண்ணி வாங்கினீங்கனாக்கா 5 years டவுன் த லைன் வந்து ஷேர் ப்ரைஸும் மேலே இருக்கும், உங்களுக்கு டிவிடெண்டும் அதிகமாக வரும். ஸோ அதனால் டிவிடெண்ட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் பிளே, இட்ஸ் அ டாக்டிக்கல் பிளே. இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறோன்னா, ஸ்டாக்ஸில் கொஞ்சம் எம்எஃப் விட ரிஸ்க் அதிகம், அதனால தான் அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து ரிஸ்கே எடுக்காமல் கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், நிஃப்டி பீஸ் இப்படி மட்டுமே என்னோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாமா, அது நல்ல ஒரு ஆப்ஷனான்னு கேட்குறாங்க. பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் பண்ணலாம், சேஃப்டி அது. அதாவது நீங்கள் சேஃபாக ஆட விரும்புகிறீங்க. பட் வெல்த் கிரியேட் பண்ண உங்களுக்கு சேஃப்டி போதுன்னா ஓகே. வெல்த் கிரியேட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் கிக்கர் இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, இதெல்லாம் தான் வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் இப்போ கோல்டு எடுத்திங்கன்னா 9 year ஆவரேஜாக 9% இஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன். ஸோ கோல்டு வந்து இட் டஸ் நாட் கிவ் எ லீனியர் 9%. ஓகே, இப்போ லாஸ்ட் 1 year நல்ல ஒரு 21% க்ரோ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 1 year அவ்வளோ போகுமான்னு எனக்கு டவுட்டு தான். ஏன்னா there's a concept called மீன் ரிவர்ஷன், மீன் ஆவரேஜ். 9 year ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 9% கோல்டு. ஓகே, ஸோ இந்த லாங் டேர்ம் ஆவரேஜுக்கு மேலே தாண்டி இப்போ 21% கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து கோல்டு வந்து ரிவர்ஸ் டு த மீன் வரும். ஸோ அந்த 9% ரிட்டர்ன் கிட்ட திருப்பி வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் கோல்டுன்றது பேக் ஃபுட் தான். பட் ஸ்டாக்ஸ்ன்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ். நீங்கள் சொல்கிற இண்டெக்ஸு ஹிஸ்டாரிக்கல் 16%. ஸோ அதனால் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அதிகமாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ரிஸ்க் அப்படைட்டை பொறுத்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக கோல்டு இருக்கலாம், சில்வர் இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கலாம், ஸ்டாக்ஸ் இருக்கலாம். பட் ஸ்டாக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க்கே பண்ண தேவையில்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ என்னால் மந்த்லி ஒரு 1000 rupees தான் எம்எஃப்ல போட முடியும். வருஷம் ஒரு 10%, 20% நான் ஸ்டெப் அப்பும் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி பிளான் பண்ணி நான் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது? 1000 rupees அது ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அவங்களுக்கு மைண்டில் கம்ஃபர்ட் இருக்கிற அமௌண்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய சேவிங் கெப்பாசிட்டி 10,000 rupees பர் மந்த் வச்சுக்கிங்களேன். எனக்கு வந்து பயம் இருக்கும், அதனால் 1000 ரூபாய் போடுவேன்னு சொல்லுவோம். பட் அது தப்பு. அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வாட் இஸ் மை சேவிங் பொட்டன்ஷியல் எவ்ரி மந்த், அதை அரைவ் பண்ணி அதை கொஞ்சம் ஃபிக்ஸட்னா பேங்க், இந்த கோல்டு அதெல்லாம் வரும், பீதி வேரியபிள். ஸோ உங்கள் ஆக்சுவல் ட்ரூ சேவிங் பொட்டன்ஷியல் பார்த்துட்டு அதில் 50% நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். ஒரு 25% வந்து நீங்கள் வந்து கோல்டில் போடலாம், 25% நீங்கள் பேங்க்கில் போடலாம், இல்லை சில்வரில் போடலாம். பட் இது கோல்டு, சில்வர், பேங்க் ஒரு காம்பினேஷன். இன்னொரு காம்பினேஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு 10-15 years ரன் பண்ணிங்கனாக்கா வில் கிரியேட் லாட் ஆஃப் வெல்த். பட் வெறும் கோல்டு
வெறும் சில்வர்னாக்கா யூ வில் கெட் just more than a bank deposit in the long run. Otherwise you will have a normal ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. இட்ஸ் an opportunity loss. 9%க்கும் 15%க்கும் 6% வித்தியாசம் இருக்குது. ஸோ அதால் இந்த 6% ஒரு லாங் டேர்ம் பீரியட் வில் கிரியேட் லாட் ஆஃப் வெல்த் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்குது, நான் ஐம் கோயிங் டு ஒர்க் ஃபார் another 20-25 இயர்ஸ்னாக்கா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இஸ் இன் யர் ஃபேவர். ஸோ அதனால் யூ கேன் இன்வெஸ்ட் இன் அ காம்பினேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, சில்வர், ETF அண்ட் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ். இப்போ கூட மார்க்கெட் வந்து ஒரு 50 டேஸ்க்கு மேலே வாலடைலாக இருக்குது. இந்த டைமில் எல்லாருக்கும் இருந்தது, இப்போ நான் இதை ஹோல்ட் பண்ணலாமா இல்லை எக்ஸிட் ஆகிடணுமா அப்படிங்கிறது தான். ஸோ பொதுவாகவே ஒரு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிட் ஆகிறதுக்கு எது கரெக்டான டைம்? எக்ஸிட் இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு ஸ்டாக் நான் எப்போ எக்ஸிட் ஆவேன்னா அந்த ஸ்டாக்கோட ஸ்டோரி மாறிடுச்சு நான் எக்ஸிட் ஆவேன். இப்போ ஒரு ஆப்பிள் வாங்கி வச்சுருக்கீங்க, அது கெட்டு போனால் தூக்கி பண்ணணும். ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, அந்த ஸ்டாக் எவ்ரி குவார்ட்டர் ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, அந்த இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆக போகுது நெக்ஸ்ட் 3 to 5 years. விற்கிறது வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன விற்றுட்டு என்ன பண்ணுவீங்க, டெஸ்பரேட்டாக வேறு ஒரு ஸ்டாக்கில் போய் போடுவீங்க, டெஸ்பரேட்டாக வேறு ஸ்டாக்கில் போடுவீங்க. அந்த ஸ்டாக் இதோட பெட்டராக இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதனால் ஒரு ஸ்டாக் என்ன பொறுத்தன்னு கேட்டிங்கனாக்கா எப்போ விற்கிறதுனாக்கா வென் த ஸ்டோரி சேஞ்சஸ். அவனோட க்ரோத் அதோட நின்று போச்சு, இனிமேல் க்ரோத் ஆக வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கம்பெனி இருந்து இப்போ 5 கம்பெனி வந்துருச்சு. ஸோ அதனால் க்ரோத் பிளாட் ஆக போகுதுனாக்கா நீங்கள் அது விற்கலாம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் செல்லிங் அ ஸ்டாக். க்ரோத் அதிகமாக இருக்க வித் ப்ராஃபிட்ஸ் பண்ணினே இருந்தாங்கன்னா ஹோல்ட் பண்ணி தான் இருக்கணும். இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் இதை பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்படி மார்க்கெட் இறங்கும் போது இந்த செக்டர் நான் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது? செக்டார் வைஸ் எனக்கு பார்க்க தெரியாது. ஐ எம் மோர் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக். ஏன்னா செக்டார்லாம் வந்து நம்ம நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து நம்ம ஒரு காமன் மேன்னால என்னுடைய காம்பிடென்சிக்குள்ளே பார்க்கும்போது நான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் தான் நான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஸ்டாக்கையோ மார்க்கெட்டை லிங்கே பண்ணக்கூடாது. நீங்கள் பங்குச்சந்தையில் பங்கு வாங்குறீங்கனாக்கா நிறைய பேர் வந்து பங்கு வச்சுருப்பாங்க, அந்த பங்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இறங்கும்போது என்ன பண்ணணுன்னாக்கா உங்ககிட்ட இருக்க பங்கில் எது கம்மியாக இறங்குதுன்னு பார்க்கணும். ஓகே, எது கம்மியாக, ஒரு சில ஸ்டாக் மார்க்கெட் கூட இறங்கும், ஒரு சில ஸ்டாக் இறங்காது ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சில ஸ்டாக் அகெயின்ஸ்ட் மார்க்கெட் மேலே போகும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணணும்னா எந்த ஸ்டாக் ஃப்ளாட்டாக இருக்குதோ அதான் ஃபஸ்ட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். வேகமாக விழுந்தது வந்து திருப்பி மேலே வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா எக்ஸஸ் செல்லிங் ஆகிடுச்சுனாக்கா திருப்பி அந்த ஃபுல் பையிங் பவர் வரதுக்கு லேட் ஆகும். ஸோ மார்க்கெட் இறங்கும் போது உங்கள் போர்ட்ஃபோலியோ ரியல் குவாலிட்டி தெரியும். இதில் யாரெல்லாம் ஸ்விம் பண்ண முடியும், யாரெல்லாம் நீந்த முடியாமல் கீழே தத்தளிச்சோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் அந்த குவார்ட்டரில் யார் ரிசல்ட் நல்லா இருக்குது அதெல்லாம் பேஸ் பண்ண அப்புறம் தான் இப்போ மார்க்கெட் இறங்கி இருக்குது. இந்த குவார்ட்டரில் ரிசல்ட் யார் யாருக்குள்ள நல்லா இருக்கும் அந்த ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகும். ஸ்டில் நிறைய ஸ்டாக் கரெக்ஷன் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்ததுக்கா யூல் மேக் மணி. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் மார்க்கெட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பட் மார்க்கெட்டில் ஒரு 10% தான் பார்க்கணும், 90% உங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் தான் பார்க்கணும். நீங்கள் நம்ம போர்ட்ஃபோலியோ பற்றி நீங்கள் பேசும்போது நிறைய பேர் அவங்களுக்கு யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த எல்லா ஸ்டாக்கையும் வாங்கிடுறாங்க, சின்ன சின்ன குவான்டிட்டிஸில் வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக் வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணலாம்? இப்போ முன்ன வந்து ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருந்தது, நான் இப்போ வந்து டிஜிட்டல் இருக்குது. உங்களால் எவ்வளோ கம்பெனி ட்ராக் பண்ண முடியும், உங்களால் எவ்வளோ என்ன இப்போ வந்து இப்போ நான் ஒரு 15 to 18 கம்பெனிஸ் வச்சுருக்கேன். எல்லாம் 15 to 18 கம்பெனிஸ் எவ்ரி குவார்ட்டர் நான் ரிசல்ட் ட்ராக் பண்ணுவேன். நான் ரெகுலராக ட்ராக் பண்ணனாலும் எனக்கு வந்து மெயினாக ரிசல்ட் தான் பார்ப்பேன். இன் பிட்வீன் பேட் நியூஸ் வரும், குட் நியூஸ் வரும், அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு ரிசல்ட் எவ்ரி குவார்ட்டர், போன குவார்ட்டர் இந்த குவார்ட்டர் 10% மேலே க்ரோ இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பேன். அதுதான் நம்ம ட்ராக் பண்ணோம். அதை ட்ராக் பண்ணாக்கா ஸ்ட்ராங் கம்பெனி கீழே விடுறது கம்மியாக விடுவான், மீதி ஏறும்போது ஃபாஸ்ட்டாக ஏறுவான். ஸோ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிசல்ட்ஸ் ட்ராக் பண்ணணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அந்த அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா இதை நம்ம ஹோல்ட் பண்ணலாம், இவங்க ஃபர்தராக நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹோல்ட் பண்ணலாமா இல்லை எக்ஸிட் ஆகணும்? இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் இட்ஸ் எப்படின்னாக்கா இப்போது கம்பெனியும் ஒரு இண்டிவிஜுவல் ஒரே மாதிரி தான். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு சடனாக உடம்பு சரியில்லை, ஒரு 3 நாள் ஆஃபீஸ்க்கு வர மாட்டோம், அதனால we can't write it off. So sometimes because of cyclical changes the company might correct, but the business is intact. சம்டைம்ஸ் ஒரு குவார்ட்டர் லாஸ் வரலாம், பேங்க்கில் சம்டைம்ஸ் ஒரு என்பிஏனால ஒரு குவார்ட்டர் லாஸ் வரலாம். பட் அதுவே அது அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே தான் போகும். ஸோ அதனால் இவன் வந்து இது வந்து டெம்பரரியாக பர்மனெண்ட்டான்னு பார்க்கணும். இட்ஸ் a temporary phenomena. That we can call a value investing. இப்போ நான் லாஸ்ட் டைம் பேசும்போது 2 பேங்க் சொல்லுவேன், RBL பேங்க் அண்ட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஆஃப் சம் பேங்கிங்ஸ் ஆர் நாட் டூயிங் வெல், தே ஆல் கம். ஒருத்தர் 100லேருந்து 66 ரூபா வந்திருக்கு, இன்னொன்று 300லேருந்து 180 ரூபாவில் இருக்குது.
இவங்கெல்லாம் கண்டிப்பாக பேங்கிங் நல்லா போய் பொருளாதாரம் மேலே போனோன்னா பேங்கிங் நல்லா தான் போகும். ஸோ இவங்கெல்லாம் வந்து திருப்பியும் நல்லா இருந்தாங்க, இவங்க 100 ரூபா பார்ப்பா 300 ரூபா போகும். ஸோ இது பேர் கான்ட்ரா இன்வெஸ்டிங் ஆர் வேல்யூ இன்வெஸ்டிங். ஸோ இந்த இதுவும் இருக்குது. இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நல்ல குவார்டர் ரிசல்ட் இருக்குது, அதனால மேலே இருக்குன்னா அது வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங். ஸோ காம்பினேஷன் ஆஃப் போத் தான் நம்ம பண்ணணும் தவிர எல்லாத்தையும் மொமெண்டம்லையும் போட முடியாது, எல்லாத்தையும் வேல்யூலையும் போட முடியாது. வேல்யூலேயே நீங்கள் போட்டிங்கனாக்கா திருப்பி அவன் மேலே போகிறதுக்கு 6 மாதம் வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட். இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா அந்த கம்பெனியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் முக்கியமாக பார்க்கணும்? ஐயோ செம்மையான கேள்வி கேட்டுருங்க. இதுக்கு வந்து நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது. அதில் அவங்க ஈக்விட்டி கேபிட்டல் பார்க்கணும், அவங்க ரிசர்வ்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும், எவ்வளோ நெட் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், நிறைய விஷயம். இந்த மாதிரி இது வந்து டு ஸ்டார்ட் வித் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க வேண்டியது வந்து இந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறான். ஒரு ப்ராஃபிட் பண்ணாத கம்பெனியை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி வாங்குவாங்க. அவங்க ரிசர்ச் கேப்பபிலிட்டி இருக்குது, டர்ன் அரவுண்ட் வாங்குவாங்க, அவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அமௌண்ட்டு வந்து அன்லிமிட்டட் அமௌண்ட் இருக்கும், பெரிய லெவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதனால் அவங்க ஒரு சில ரிஸ்கி பெட் எடுப்பாங்க. பட் ஆஸ் எ ரீட்டைல் இன்வெஸ்டர் கம்பெனி எவ்வளோக்கு அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுதோ அவ்வளோக்கு அந்த கம்பெனி தான் வாங்கணும். அந்த மாதிரி கம்பெனி காஸ்ட்லியாக இருக்கும், பட் அந்த மாதிரி கம்பெனி தான் வாங்கணும். லாஸ் மேக்கிங் கம்பெனி நீங்கள் வாங்கி நீங்கள் நாளைக்கு டர்ன் அரவுண்ட் ஆகுது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அதனால் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி வாங்கினீங்கனாக்கா உங்கள் கம்பெனி இப்போ நீங்கள் வச்சுருக்க எல்லா கம்பெனியும் எவ்வளோ ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறான், ஃபேஸ் வேல்யூனா, இது 3 டேட்டா இம்பார்ட்டன்ட். இந்த 3 டேட்டா தான் வந்து ஸ்டாக் ப்ரைஸை தீர்மானிக்குது. ஓகே, ஸோ இது 3 நம்ம இப்போ உங்கள் இருக்க கம்பெனிக்கு இது 3 தெரியலனா அது உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் அதனால நடக்கும், அந்த போர்ட்ஃபோலியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நிறைய அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கும்போதே ஃபுல்லாக மார்க்கெட்டை கற்றுக்க முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷராக மார்க்கெட்டுக்குள்ளே வராங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அவங்க போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை பர்சன்டேஜில் கூட சொல்லுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி டெவலப் பண்ணலாம்? இல்லை அதான் மேடம், இட்ஸ் ஆல்வேஸ் அலோகேஷன். இப்போ என்னுடைய சர்ப்ளஸ் வந்து 1 lakh வச்சுங்களேன் பர் மந்த். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 50% வேரியபிள் ரிட்டர்ன், தட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ், 50% சேஃப்டி கோல்டு ETF. ஸோ இந்த 50% இப்போ சப்போஸ் உங்ககிட்ட சப்போஸ் யூ வாண்ட் இன்வெஸ்ட் 1 lakh வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் டைம் ஸ்டாக்குக்கு வரீங்க, யூ வாண்ட் இன்வெஸ்ட் 1 lakh இன் ஸ்டாக்ஸ் வச்சுக்கோங்க, அலோகேட் பண்ணிட்டீங்க. என்ன கேட்டிங்கன்னா 5 கம்பெனி, இது என்ன பிரச்சனை, நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனி இல்லாமல் நிறைய வாங்கிடுவாங்க. 5 கம்பெனி ஈக்குவல் வேல்யூ ஆகும், 20,000 ஈச்க்கு வாங்கணும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் 100 ஷேர் 200 ஷேர் 10 ரூபாய் ஷேரை 100 வாங்குவாங்க, 1000 வாங்குவாங்க, 500 ரூபாய் ஷேரை 100 வாங்குவாங்க, அது 50,000 இருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒன்று 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒன்றில் 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்படி இருக்கவே கூடாது போர்ட்ஃபோலியோவில். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து எந்த ஸ்டாக்கு மேலே போகுது நம்மளுக்கு தெரியாது. நல்ல ஸ்டாக்காக பிரிச்சுட்டு 5 ஸ்டாக் ப்ரைஸ் பற்றி கவலைப்படாதீங்க. ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்காங்க அவ்வளோ சேஃப்டி. 1000 ரூபாய் மேலே இருக்கிற ஸ்டாக் தான் ஹையஸ்ட் சேஃப்டி என்னை பொறுத்த வரைக்கும். அது குறைய சேஃப்டி கம்மி. இந்த புரிதல் வரும்போது தான் நம்மளுக்கு நம்ம நிறைய பணம் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 5 ஸ்டாக் 1 லட்சமா 5 ஸ்டாக் 20,000 20,000 வாங்கிடணும். வாங்கிட்டு அப்புறம் அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை ட்ராக் பண்ணோம், அப்புறம் அதிலே ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்னால் நாங்கள் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஃபுல்லாக புரியணுனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 3 years ப்ரைஸை பார்க்காம எவ்ரி மந்த் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கோம் அதே ஸ்டாக்ஸ். ஸ்டோரி சேஞ்ச் ஆகக்கூடாது ஸ்டாக்கில். அது பயிரிடும் காலம் ஒரு 3 years நீங்கள் பயிரிட்டால் தான் அப்புறம் நீங்கள் அறுவடை பண்ண முடியும் அதுலேருந்து. ஸோ பயிரிடும் போது நிறைய புயல் வரும், வெள்ளம் வரும், எல்லாம் வரும். அதையும் தாங்கி நம்ம நிற்கணும். ஸோ அது தாங்கி நிற்குமா? மேக்ஸிமம் ஒரு கம்பெனிக்கு பேட் நியூஸ் தான் வரும். இந்த பேட் நியூஸில் இந்த கம்பெனி வெளியே வருமானு பார்த்துட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குது அப்படின்னா, அவங்க வச்சிருக்க போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இறங்குதுன்னா ஆவரேஜ் பண்ணுற ஹேபிட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த ஆவரேஜ் பண்ணுறது கரெக்ட் தானா, இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா? ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆவரேஜ் பண்ணுறது வந்து ஜெனரலாக வந்து இறங்குற ஸ்டாக் எங்கே வந்து நிற்கும்னு தெரியாது. ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வாங்கணுன்னாக்கா ஓகே ஒரு ஷேர் டெல் யூ சீக்ரெட். ஓகே, ஸோ நீங்கள் வாங்குற ஸ்டாக் 50 week லோ வந்துடுச்சு, கீழே இறங்கி அடிச்சு தள்ளிடுச்சு, பட் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கணும், அதான் பேசிக். ஸோ அது என்ன ஆகும்னாக்கா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை போயிட்டு 21 day மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வரும். செகண்ட் டைம் மேலே க்ளோஸ் பண்ணது இதுதான் பாட்டம். இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து நீங்கள் கேட்டிங்க, நான் அப்படியே சொல்லிட்டேன். இப்போ நிஃப்டியில் இதே பார்க்கலாம் வச்சுக்க. இப்போ நிஃப்டி இருக்குல்ல, 21 day மூவிங் ஆவரேஜ் வந்து 21,022 44 ஆகும். இப்போ அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே,
திருப்பி கண்டிப்பாக அது கீழே போய் க்ளோஸ் ஆகும். அது கீழே போய் க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி அந்த 21 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா 99% தான் பாட்டம். ஓகே, நீங்கள் ஒரே கேள்வியில் வந்து 2 விஷயம் வாங்கிட்டீங்க. ஸோ ஏன்னா பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரத்தம் தான் வரும், ரணகலம் ஆகிடும். ஸோ இது வந்து இது இட்ஸ் ஆல்சோ கால்ட் அ டோவ் தியரின்னு, ஒரு லோயர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போகிறது. பட் நிஃப்டி 21 டே மூவிங் ஆவரேஜ்க்கு க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி மேலே க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா இது நிஃப்டிக்கு இல்லை, எல்லா ஸ்டாக்கும் போடணும். இப்போ 100ல் 80 ஸ்டாக் ஒர்க் பண்ணணும், 20 ஸ்டாக் ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்ணலாம், நீங்கள் வெளியே வந்துடணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.